எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி 18 நம்ம ஆரம்பிச்சோம். இப்போ 2 மாசம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்மளுடைய ட்ரைனிங். அதனால உங்கள்ட்ட இன்னைக்கு நாங்க மோர் கலந்து உரையாடலா தான் இன்னையோட நிகழ்ச்சி இருக்க போகுது. நம்ம எல்லாருமே நம்ம பேசணும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உங்கள்ட்ட இருந்து கேட்கறது எனக்கு ரொம்ப முக்கியம். பெருமாள் சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் சண்முகம் சார் ரைஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ். நம்ம அந்த மாதிரி அவங்களுடைய லிசன் பண்ணுறோம். ஓகே சார். சார் நான் 18:1 இருந்து நான் கிளாஸ் கண்டினியூஸா காமிச்சிட்டு இருக்கேன் சார். ஏதோ ஒரு கிளாஸ் மட்டும் திடீர்னு ஓவர்படுத்திட்டேன், பாதியிலே ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா இதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசை டச் பண்ண இது வந்து மன அமைதி இதுல கண்டிப்பா வருது சார். இல்ல தூக்கம் ரொம்ப முதல்ல நாளும் நடுவுல முடிஞ்சா கொஞ்சம் ஒரு 1/2 1 hour டிஸ்டர்ப் ஆகும். அதுல இப்ப அது கிடையாது. கம்ப்ளீட்டா காலையில 4:30 எழுதுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு தூக்கம் நல்லா வருது. முக்கியமா மற்ற முதியோர்களையும் நம்மள மாதிரியே பாவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்ப ரொம்ப மேலோங்கி இருக்கு இந்த கோர்ஸ் வந்ததுல இருந்து. நம்மளும் இது என்னைய மாதிரி தானே மற்ற முதியோர்களையும் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு எலிமெண்டரி நாலேஜை நம்ம படிச்சதுல இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு சார். இதை ஒரு ஹேபிட்டா வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு ரொம்ப வளர்ந்து. இதை நான் முக்கியமா ஜாயின் பண்ண காரணம் செல்ஃப் கேருக்கு தான் ஜாயின் பண்ணேன். இப்ப என்னடா அப்படின்னா மற்றவங்களுக்கும் உதவி பண்ணணும், ஏதாவது ஒரு சர்வீஸும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருக்கு சார். நான் என்னோட உடல்நிலைக்கு சும்மா சாதாரணமா என்னென்ன பிபி சுகரு இதை கியூர் பண்ணணும், இதை வந்து மாற்றக்கூடிய அளவை குறைக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து கத்துக்கிட்டேன். இனிமேலும் என்ன இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாத்திரையினுடைய அளவை குறைக்கலாம் டாக்டர் அட்வைஸ் படி அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு இப்ப வந்துருச்சு. என்னோட உடல்நிலையை நான் இப்ப வந்து நம்ம கேர் பண்ணி இன்னமும் இதை என்னுடைய உடல்நிலையை முன்னேற்றமா வச்சிருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துருக்கு சார். இந்த ஆஸ்லாமுத்திரை ராதா மேடம் காமரஜல்லி மேடம் கொடுத்த குறிப்புகள்ல இருந்து ரொம்ப கத்துக்கிட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது ஒரு ஹேபிட்டாகவும் எனக்கு இது மாறிடுச்சு. செல்ஃப் கேராகவும் இதை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹரிசங்கர் டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம அறிந்த அறிவையும் மற்றவங்களுக்கும் மற்ற முதியோர்களுக்கும் நாலேஜ் சொல்லணும். எப்படி பிபி மிஷினை ஆப்ரேட் பண்ணணும், டெம்பரேச்சரை எங்க வைக்கணும்னு சில பேருக்கு தெரியாது. அதை அக்குள்ள வைக்கிறதா, குடல்ல வைக்கிறதா, இல்ல நாக்குக்கு அடியில வைக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. ஆனா முழு 3 நிமிடம் வச்சிருக்கணுங்கிறது இப்பதான் நான் அறிஞ்சுக்கிட்டேன். அந்த லெவல் பார்க்கும்போது ஒரு செகண்ட்ல ஒரு 1 minute எடுத்துக்குவோம். அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து சரியா தெரியாது. கரெக்டா 3 நிமிஷம் வச்சிருந்த பிறகுதான் அந்த இந்த ரீடிங் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு தெரியுங்கிறத இப்ப நான் அறிஞ்சுக்கிட்டேன் சார். இதுல மற்றபடி வந்து எனக்கு வேற இது வந்து எனக்கு ஒரு கோர்ஸ் வந்து ஒரு வரப்பிரசாதம். இதுல ஜாயின் பண்ணது குருமார்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தா தான் ஜாயின் பண்ண முடியும். அதை நான் முழுசா நம்புறேன். அதே மாதிரி உங்கள்ட்டையும் என்னுடைய வேண்டுதல் தான் என்னன்னா, நிச்சயமா உங்க திருவிழாவில் ஒரு 3 பேருக்கு நம்மளுடைய சுவாசம் பத்தி நம்மளுக்கு கத்துக்கிட்டது சொல்லுங்க. அவங்களுக்கும் இது இதுல இந்த கோர்ஸ்ல தான் அவங்க இம்மிடியட்டா ஜாயின் பண்ணுங்க அவசியம் இல்லைனாலும் அவங்க ஏன்னா அவங்களுடைய நேரம் எல்லாம் ஒத்து வரணும் அப்படின்னு இருக்கும். ஆனா பெரியவங்க நம்ம தெருவில் உள்ளவங்களையோ நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கோ அட்லீஸ்ட், ஏன்னா நாங்க இப்போ வரப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், ஒரு சுவாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கத்த வீணா நம்ம தப்பா எடுக்கலன்னா நீங்க இதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ்ல கொண்டு வர முடியும் அப்படின்னா, நீங்க எப்போ ட்ரை பண்ணி நீங்க இப்போ இந்த கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில நேரத்துல முடியும், சில நேரத்துல விட்டு போகும். இதே இது நீங்க இப்போ ஒரு 5 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 2-3 இல்ல ஒரு வாரத்துல 5 பேர், இல்ல ஒரு மாசத்துல ஒரு 5 பேர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்கள கூட பேசும்போது நீங்க உங்க கை இந்த மாதிரிலாம் ஆட்டோமேட்டிக்கா போகும்போது தே வில் ரியலி அப்ரிசியேட். நம்மளுக்கு நம்ம எதுவும் பழக்கமாக போயிடும். அதனால என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, அஸ் மச் அஸ் பாசிபிள் நம்ம இந்த சுவாசம் பத்தியும் இதை பத்தியும் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பெரியவங்களுக்கு ரீச் பண்ணதுங்க. சண்முகம் சார் வணக்கம். எனக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது முத்துக்குமார் சாமி சார் தான். ஏன்னா நான் ஏதோ கேட்க போய் சார் வந்து இப்படி ஒரு கோர்ஸ் நடக்குது, நீங்க ஜாயின் பண்ணணுமே, அப்படி நீங்க இதை இது நிறைய பேருக்கு சொல்லணுமேன்னு சொல்லும் போது முதல்ல நானே ஜாயின் பண்றேன் அப்படின்னு சந்தோஷமா ஜாயின் பண்ணேன். இதுக்கு ஊக்கம் என்னன்னா, சார் கொடுத்த சில வார்த்தைகள். அப்பாற்பட்டு என்னுடைய தாய் தந்தையரை நான் பார்த்து பராமரிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சரியா. இப்போ தந்தையார் இப்போ ரீசெண்டா இறந்து போனாங்க 90 வயசுல. தாய் இன்னும் இருக்காங்க, 84 வயசு ஆச்சு. இவங்களை நான் பராமரிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட சில
அதிர்ச்சிகள்னு சொல்லலாம். ஏன்னா தாய் தந்தையை வந்து ஒரு ஸ்டேஜ்ல பார்த்துருக்குறோம். அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு. இப்போ மேடம் கூட சொல்லுவாங்க, நிறைய சாபத்தோடயே நிறைய அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு ஆட்டிடியூடு என்னுடைய பேரண்ட்ஸ் நான் பார்க்க முடிஞ்சது. அப்போ இப்போ எனக்கு அதோடைய அர்த்தமும் நல்லா புரியுது. உண்மையிலே என்னுடைய மனக்கண்ணை நல்லா திறந்து விட்டுருக்கிற ஒரு பெரிய கோர்ஸ் இது. இதை வந்து எத்தனை பேரை ரீச் பண்ண வைக்கிறோமோ அதான் இனிமே புண்ணியம். அதாவது எப்படின்னா இளைஞர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து நிறைய வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளால குறைக்க முடியும். கண்டிப்பா முதியோர் இல்லத்தை நம்மளால நிப்பாட்ட முடியும். ஓகே, அந்த அளவுக்கு அதை பரப்பணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். இது அவங்கெல்லாம் அதுல சேர்ந்து அவங்களும் பயன்பெறணும். பெரியவங்களும் சேர்ந்து அவங்களுடைய குறைகளை தீர்த்துக்கணும். அதாவது இதை ஒரு பதட்டமாவோ ஒரு சாபமாவோ அவங்க எடுக்கக்கூடாது. அவங்க மேடம் சொல்லுவாங்க, அடிக்கடி ராதா மேடம் சொல்லுவாங்க, மேடம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் விருப்பப்படுறபடி இதை வந்து ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் பயன்படுத்த கண்டிப்பா நாங்க பயன்படுத்துவோம். எங்களால முடிஞ்சதை முத்துக்குமார் சொல்ற மாதிரி, சார் சொல்ற மாதிரி நிறைய பேர்ட்ட அதை ரீச் பண்றோம். நாங்க வந்து குறைஞ்சது ஒரு 5 பேராவது நாங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாங்க வரும்படியா செய்வோம். 1. 2வது, நான் எங்க போறோமோ அங்க இதை கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயமா சொல்ல போறோம். ஒரு மீட்டிங்லயும் பக்கத்திலேயே எங்களுக்கு ஒரு முதியோர் எல்லாம் இருக்கு. இங்க அமர் சேவா சங்கத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. அமர் சேவா சங்கத்துக்கு இருக்கிற பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பா தேவை. ஏன்னா அவங்க குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்க மேலும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமா அமையும். உங்களுடைய எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். டாக்டர் சார் வந்து அமெரிக்கால இருந்து பேசும்போது கூட அவங்க ஸ்ரீலங்கன் தமிழ் பேசும்போது கூட ரொம்ப அருமையா இருக்கும், ரசிப்போம். அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வார்த்தையும் புரிய வைக்கணும்னு அவங்க எடுத்துக்கிற முயற்சியெல்லாம் வந்து சொல்ல முடியாத ஒண்ணு. பிசிக்ஸ் மேடம் கனெக்ட் பண்ணி சொல்லும்போது நான் படிச்ச எம்எஸ்சி பிசிக்ஸ் எனக்கு மனக்கரில் இருந்தது. அப்படி ஒரு ஃபேக்கல்ட்டியும் நீங்க வந்து முத்துக்கள் நவரத்னங்கள்னு சொல்லணும். என்னைக்குமே மனசு நினைச்சிருப்பீங்க. உங்களை என்னைக்கும் நான் நினைச்சுக்குவேன் வாழ்நாள் பூரா. இந்த சொந்தம் பந்தம் தொடரணும். எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யணும் அப்படிங்கிறத ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன். கண்டிப்பா உங்க எல்லாரோடையும் டச்ல இருப்போம், நானும் என் மனைவியும். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். அக்ஷயா டாஸ்லாம் ராஜி பேசுறேன் சார், முடிச்சூர்ல இருந்து. எஸ் மேம். நாங்க வந்து இங்க 4 பேர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம். சென்னையில பார்த்தோம். அன்னைக்கு வெரி ஆக்டிவா இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுடைய இன்புட் ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் மேம். ஆமா சார், நாங்களும் கிட்டத்தட்ட 25 வருஷமா இது கூட பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அக்ஷயா டாஸ் முடிச்சூர்ல இருக்கு. அது 25 வருஷமா நானும் இதுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. சரி, அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு இருந்தது, இவ்வளவு எல்லாத்தையும் நீங்க சொல்லி தரீங்க, அதையும் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி அந்த சர்வீஸ்ல இருக்கீங்க. ஆமா சார். அப்படிங்கும்போது இந்த ஒரு ஏன்னா நீங்க வந்து மெடிக்கலா பார்த்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய அனுபவத்தை நிறைய இடத்துல பிரயோஜனப்படுத்திருப்பீங்க. இந்த இப்போ நம்மளுடைய இந்த ஆசனா முத்ராஸ்ன்னு இருக்கு. இந்த முத்ராஸ் நீங்க எப்படி நம்ம ஹோம்ல யூஸ் பண்றீங்க? ஏன்னா ஆல்ரெடி அங்க நம்ம சிட்டி பாபு சார் வராங்க, பெரியவங்களுக்கு அதை கொடுத்துட்டு போறாங்க. நீங்க உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல ஏதாவது இது பிரயோஜனப்படுதா? எப்படி பண்றோம்? ஏன்னா அந்த மெடிசின்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது நீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு அப்பப்போ தேவைப்படும். அதெல்லாம் இந்த ஹரிசங்கர் சார் கூட அன்னைக்கு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா சார். தட் ஒன், இந்த முத்ராஸையும் நம்ம எப்படி அவங்களுக்கு இது பண்ணலாம்? ஏன்னா மனசுதான் இப்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா வயசானவங்க நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நானும் இங்க அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஒரு ட்ரஸ்ட் நடத்துறதுனால மனசுல அவங்க நிறைய பாரம், ஏதாவது ஒரு குறை, ஏதோ ஒரு கஷ்டமத்தோட வராங்க. நீங்களும் அங்க டெய்லி அப்படி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம இந்த முத்ராஸ் எப்படி பிரயோஜனப்படும் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? இல்ல சார், ஆமா, அவங்களுக்கு அந்த மூச்சு காத்து வைக்கிறான்னு சொல்றேன் பாத்தீங்களா, மூச்சு பயிற்சி. அப்ப நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் சார் அவங்க கிட்ட. அவங்களுக்கு தெரியல அந்த கை வைக்கிறதுக்கு. சில பேருக்கு தெரியல, சில பேருக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க சார். சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. காது கேட்காதவங்க கொஞ்சம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியல எந்த கைமா எந்த சாசம் வருது, இந்த சாசம் வருதான்னு. சரி, அதான் இப்படி ஒரு வாட்டி பண்ணுங்க அப்படின்னு சவுண்டா சொல்லி கொடுக்குறது சார். ஆமா, இன்னைக்கு ராதா மேடம் கூட இதுல பேசியிருப்பாங்க. அபிராமி மேடம் கூட வந்திருக்காங்க. அபிராமி மேடம் கூட வந்திருக்காங்க சார் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு. நானே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்க. உங்க கூட வந்திருக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் நர்சஸும் இருந்தாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். நீங்க அவங்க ஏன்னா நம்ம ஹரிசங்கர் சார் அவங்களை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி உட்காரலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புளும் இருந்தாங்க. ஆமாங்க சார். அப்படி இருக்கும்போது சிலவங்க பாத்தீங்கன்னா இதுன்னு சொன்னாங்க,
நம்ம கொஞ்சம் டிராவல் டயத்தினால சில கிளாஸஸ் நம்மளால அட்டன் பண்ண முடியல, அப்படி கூட ஒரு ஆமா இன்கன்வீனியன்ஸ் கூட இருந்துச்சுன்னு. ஆமா சார். ஸோ இந்த ஆசன முத்ரா இல்லையா, நம்மளோட ஆமா சார். முத்ராஸ் பத்தி பேசியிருக்கோமே, இதுல ஆமா வந்து சார். நிறைய இது எவ்வளவு ரீச் ஆயிருக்கு உங்களுக்குலாம்? சார் எப்படியும் ஒரு 20 பேர் பண்றாங்க சார். ஒரு 80 பேர் 70 பேர் இருக்காங்க. ஒரு 20 பேர் பண்றாங்க சார். இல்ல ஹானஸ்டா அது சொல்லி சொல்ல இல்ல ஹானஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். ஆ. நீங்க உங்களுடைய இதுல ட்ரஸ்ட்ல ஒரு 15 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்க. உங்களுடைய இல்ல நோக்கம் என்ன? இது முடிச்சூர் பிரான்ச் சார். இது ஒரு ஓகே. நம்ம பிரான்ச் 7 இடத்துல இருக்கு சார். இது ஆமா. வந்து முடிச்சூர் பிரான்ச். இங்க வந்து 4 பேர் நாங்க சேர்ந்திருக்கோம் சார். ஓ 4 இந்த பேர் தான். பிரான்ச்ல 4 பேர் சேர்ந்திருக்கோம். சரி 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 அந்தந்த சரி. பிரான்ச் வளசரவாக்கம் இருக்கு, ஆரப்பாக்கம் இருக்கு. ஆமா ஆமா அது மாதிரி கேள்விப்பட்டேன். அந்தந்த அது மாதிரி பிரான்ச் முடிச்சூர் பிரான்ச்ல மட்டும் 4 பேர் சேர்ந்திருக்கோம் சார். நல்லது நல்லது நல்லது. ஆமா சார். சோ நீங்க எப்படி அவங்க பெரியவங்களுக்கு பிரயோஜனப்படுத்த போறீங்க? நாங்க உங்களுக்கு வேற ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஏன்னா தப்பா எடுக்கலைன்னா உங்களுடைய பணி பெரிய பணி. அந்த பணியில ஆமாங்க நீங்க சார். உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தேவைகள் எல்லாம் அதனால பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா சார். இந்த ஏன்னா நம்மளுடைய நோக்கமே என்னது, பெரியவங்களுடைய மனசுல உள்ள சுமைகளையும், ஏன்னா அவங்களுக்கு இந்த வயசுக்கு அப்புறம் நிறைய மருந்துகள் உதவாது. மருந்து உதவாத நேரத்துல நம்மளுடைய மகத்தான இந்த முத்திரைகள் உதவும். அப்படிங்கிறத எப்படி அங்க அவங்களுக்கு எடுத்துட்டு போறது, நாங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா? வாங்க particular-ஆ நீங்க நீங்க ஒரு நாளைக்கு வாங்க, madam ஒரு நாளைக்கு வாங்க வந்து பாருங்க, வந்து இல்ல, கேளுங்க. இங்க நிச்சயம். வாரத்துல 2 நாள் யோகா நடக்கும் சார். வாரத்துல 3 நாள் யோகா கிளாஸ் நடக்கும். டெய்லி வாக்கிங் போவாங்க. இங்க ஈவினிங் 5:30 மணிக்கு நாங்க ப்ரேயர் பண்ணுவோம். நல்லா அந்த ஹாப்பியா பாட்டெல்லாம் பாடுவாங்க, பஜனை எல்லாம் பாடுவாங்க. முத்திரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களும் அதை இப்படி வச்சு பார்த்துட்டு பண்ணுவாங்க. அதனால ஹாப்பி தான் சார். நம்ம ஓம பொறுத்தவரை எப்பவுமே ஹாப்பி. எந்த டைம் அவங்களுக்கு அந்த மனசு பாரம்லாம் கிடையாது. இன்னைக்கு டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா கூட எழுந்து நின்று டான்ஸ் ஆடுவாங்க. சூப்பர். நீங்க ஒரு பாட்டு போட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த கவலைன்றதே கிடையாது. எப்பவுமே ஹாப்பி தான். நீங்க ஒரு நாள் வந்து பாருங்க. நீங்க ஒரு நாள் வந்து பாருங்க. நீங்க வந்து பாருங்க. டைம் கிடைக்கும் போது வாங்க. அப்ப எங்க பாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, எங்க கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. நான் எப்பவுமே பாய்ஸ் தான் சொல்லுவேன். எல்லாமே கூட அசம்பிள் இப்ப ஹோம்ல தான் இருக்கேன். ஒரு அசம்பிள் ஆயிருக்கு. அப்படியே ஒன்னா பாருங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க பாருங்க எங்க பாய்ஸ் எல்லாம். தெரியுதா? நல்லாவே தெரியுது. இப்பதான் டிஃபனுக்கு வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க. சில பேர் கட்டில இருக்காங்க, முதல் மாடியிலே இருக்காங்க சார். சில பேர் படுத்திருக்காங்க. இது பாருங்க அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க பாரு. ஓகே ரொம்ப சந்தோஷம். நீங்க 4 பேரும் பயிற்சி பண்றீங்களா? பண்றோம் மேடம். சேர்ந்து டைம் கிடைக்கும் போது பண்றோம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க பயிற்சி பண்ணி நீங்க உணர்ந்தீங்கன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி தரேன் மேடம். எனக்கு அன்னைக்குதான் மேடம் பக்கத்துல ஒரு மேடம் சொல்லி, எனக்கு இதுல சாசமே தெரியல. அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எப்படி அந்த மீட்டிங் வந்த பாத்தீங்களா அன்னைக்கு, அப்பதான் அவங்க சொன்னாங்க சத்தமா எதுல வருதோ அதுதான்மா அப்படின்னாங்க. அப்பதான் அந்த நிமிஷம் தான் மேடம் நான் கத்துக்கிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். அப்பவே அந்த மேடம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மேடம். இப்பதான் நீங்க பண்றது நீங்க கவனிச்சு பயிற்சி கொஞ்சம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட அட்வான்டேஜ் புரிய நீங்க அவங்களுக்கு சொல்லி தரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பண்ற சேவை வந்து ரொம்ப பெரிய சேவை. சேர்த்து நீங்க உங்களால அழகா எடுத்துட்டு போக முடியும். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. சரிங்க மேடம். நல்லது. ரொம்ப சந்தோஷம் மேடம். வணக்கம். எஸ் வேலையன் சார். வேலைப்பன் வேலையில் தான் வரும். ஓகே ஓகே. திருப்பூர் சித்த மருத்துவத்தில் தான் நம்ம பேசுறோம் சார். நான் சித்த மருத்துவராக தான் இருக்கேன் 20 வருஷமா. யோகாவும் படிச்சிருக்கேன். யோகாவுல முத்திரையும் கொஞ்சம் ஓரளவு படிச்சிருக்கேன். ஆனால் அந்த இதுல அட்வான்ஸா என்ன வருதுன்னா, எந்த நேரத்துல என்ன பண்ணணும், அன்னமய கோஷம் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு விளக்கி சொன்னதுனால ராதா மேடம் எல்லாமே நல்லபடியா செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மேலும் எனக்கு மேல எடுத்து கொண்டு போறதுக்கும் நிறைய பேருக்கு நான் அதை பெரிய பணி கொடுத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க ஆல்ரெடி அந்த பணியில இருக்குது, அந்த லைன்ல இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். பிரியாவே பண்றேன். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஏரியாவில் நம்ம இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு நம்ம தலைவராக வேற இருக்கோம் சித்த மருத்துவம். நம்ம ஒரு 4-5 பேருக்கு ரெடி பண்ணி விட்டேன் சார். அவங்க சுகரே எனக்கே சுகர் குறைஞ்சிருக்கு. எனக்கு சுகர் 144, அது இப்போ 100க்கு வந்துருச்சு. அப்ப நான் என்னை பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, அந்த 15 நாள் இடைகளை பெண்கள் வருது இல்லையா, அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த நேரத்துல இல்ல தப்பா எடுக்கலன்னா, நீங்க அனுபவசாலி அப்படிங்கறனால உங்கள்ட்ட ஒரே ஒரு வித்தியாசமான கேள்வி. கேளுங்க. உங்களுடைய அனுபவம் எப்படி இந்த முத்திரை இதுல? இந்த முத்திரை சுகர்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. நீங்க முழுமையா பண்ண முடிஞ்சதா? முழுமையா பயிற்சி பண்ண முடிஞ்சதா? ஆமாப்பா, நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ண விட்டு மற்றவர்களையும் பண்ண வச்சுட்டு இருக்கேன். முழுமையா பண்ண முடியுதா உங்களால? எடுக்கிறேன் சார்.
ஏன்னா நம்ம 2 மாசம் ஆயிடுச்சு. ஆமா நம்ம நான் 2வது கிளாஸ்ல இருந்தே நம்ம இதை ஆரம்பிச்சிட்டோம். ஆமா ஆமா ஆமா. அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தவங்களாவது முழுமையா பண்ணி அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப வழிகாட்டியா இருக்க முடியும். 4 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சார். எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஆயிருக்கு. அந்த சுகர் வந்து அப்படியே நிமிடம் நிக்குது. ஆமா, நீங்களே அப்படி ஒரு சித்த மருத்துவர் அண்ட் யோகாவும் பண்ணிட்டு இருக்கீங்களே, இந்த இதுல ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய வேற ஏதாவது நீங்க அதை சொல்ல விரும்புவீங்களா? ஆமா சார், தூக்கமே சில நேரத்துல வராது. நான் வைத்தியரா இருந்தாலும் நம்ம லைன்ல இருந்தாலும் தூக்கமே வராது. நம்ம இந்த முத்திரையை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடுது, எக்ஸ்ட்ராவே வருது. ஆமா, அந்த மாதிரி அவங்களுக்குமே தூக்கம் வராதவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் நல்லா பண்றாங்க. அவங்களுக்கு சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நான் சொல்லிட்டு ஒரு 6 மாசமா பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் சார். 6 மாசமா நாங்க என்ன ஐயா 6 மாசம், நீங்க எப்பயுமே சாப்பிட்றீங்க, வைக்கிறீங்க, உட்காடுறீங்க, எழுந்திருக்கிறீங்க, இதுதான் சேர்த்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு சார். மருந்து இல்லா மாமருத்துவங்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் சார். இது வந்து சூப்பரான ஒரு மருத்துவங்கிற மட்டும் இல்லைங்க. இது ஆலோசகராக வந்த நம்ம லட்சுமிகாந்த் பாரதி ஐயா வந்து நான் 17 வயசுல எங்கள் மதுரை மாவட்டத்துக்கு கலெக்டராக வந்தார். அவர் வந்து இது மெட்ராஸ் ஃபங்க்ஷனில் வந்தாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கணேஷ் தான் இது பண்ணி சொன்னார், செல்வ கணேஷ். சரிங்களா, அதனால நம்ம இந்த இது வந்து இந்த பாடத்தை விரும்பி எடுத்தோம். நீ நல்லா இருக்குது, நிறைய பேருக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அழகா ஒரு நல்ல டைட்டில் கொடுத்துருங்க நம்ம முத்ராஸ்க்கு, மருந்தில்லா மாமருத்துவம் அப்படின்னு. மருந்தில்லா மாமருத்துவம். இப்ப வளர்பிறை காலத்துல பண்றீங்க, உங்களுக்கு வந்து மனதளவுல ஏதாவது வித்தியாசங்கள் தெரியுதா? ஏதாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், ஆமா மேடம். அதாவது வந்து மனதளவுலன்னா அமைதி கிடைக்கிறது, அந்த கோபங்கள் குறையுது, டென்ஷன் குறையுது, எப்படி பண்றதுங்கிறது புது விதமான ஒரு ஐடியா கிடைக்குது. எப்படி மக்களோட வந்து ரொம்ப தொடர்புல இருக்கணுங்கிறது சில நமக்கு முன்னாடியே அது ஞானமா உதயமாகிற மாதிரி ஆகுது. நம்ம பேசுறது, நான் ரிசிவரசிக்காரன், கொஞ்சம் பேசினாலே கவர் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி தொழிலில் இருக்கிறோம். இப்போ இதை பண்ணும்போது அவங்களுக்கு மருந்தே வேண்டான்றீங்க, நீங்க மருந்து கொடுங்க. அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருந்து இல்லாம எந்த வைத்தியம் நிற்காது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இடத்த நம்ம உடைக்கிறோம். மருந்து கொடுக்காமயே நம்ம செய்வோம். ஓகேங்களா? நான் மருந்து வச்சிருந்தாலும் கொடுக்கறது இல்லை, ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்றேன் சார். எனக்கு வந்து மேடம், எனக்கு வயசு 74 ஆச்சு. நான் வந்து ஒரு ஆக்டிங்ல ஒரு 60 வயசு ஆக்டிங்ல தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் சொல்லல, எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிங்கா இருக்கனால இந்த முத்திரை தான் காரணம். என்ன ஏஜ் சொன்னாங்க? சாரி, நான் வாட்டர் சாப்பிட்டேன். 74. சோ ஒரு எனர்ஜி லெவல்ஸும் கூடி இருக்குன்னு சொல்றீங்க. கோபம் குறையுதுங்கிறதா ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா சில இடத்துல நிறைய அதுதான் கஷ்டமா போயிடுது. இல்ல நல்ல மேடம், ஒரு ஆசனா அப்படிங்கும் போது ஒரு தாமரைச்செல்வி மேடம் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. முதியோர்கள் வந்து வெண்ட் அவுட் ஃபீலிங், அதாவது உயிர் போகும்போது வந்து நெகட்டிவ் எனர்ஜியோட போகக்கூடாது. அப்படி போனா காஸ்மிக் எனர்ஜியை தாக்கும். அதனால இந்த அந்த இதை பயன்படுத்தும் பொழுது நமக்கும் அது தாக்கும். அதனாலதான் சித்தர்கள் வந்து பொதுநலத்தோடு இந்த முத்திரையை உருவாக்குனாங்க. அது அப்படிங்கும் போது நம்ம ஒரு முன் உதாரணமா இருக்கணும். யாரையும் கடிந்து சொல்லக்கூடாது, யாரையும் சபிக்க கூடாது அப்படிங்கிறது இப்போ என் மனசுல ரொம்பவே இப்ப வளர்ந்துகிட்டே இருக்கு. எந்த விதத்திலையும் ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த மேடம் சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு மேடம். ரொம்ப அருமையா கேப்சர் பண்ணிருக்கீங்க சார். அதோட எசன்ஸ வந்து ரொம்ப அருமையா கேப்சர் பண்ணி அதை வந்து ரீகால் பண்றீங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதுதான் அதோட எசன்ஸ். தாமரைச்செல்வி மேடம் சொன்னது அதுதான் அதோட எசன்ஸ். அது ரொம்ப அழகா வந்து நீங்க கேப்சர் பண்ணி சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அந்த ரியலைசேஷன் தான் முக்கியம் சார். ஏன்னா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உயிரோட இருக்கும்போதும் கொடுக்க கூடாதுங்கிறத நீங்க நினைக்கிறீங்க. தட் இஸ் கிரேட். தேங்க்யூ. லட்சுமி நரசிம்மன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நீங்கனாலே பயங்கர எனர்ஜி தான். உங்களுக்கு எப்படி எனர்ஜி கிடைச்சது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்குது ஒண்ணு. நீங்க எத்தனை பேர் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க? எத்தனை பேர் நம்ம தெருவில் இப்படி கையில வச்சுட்டு இருக்காங்க? அந்த மேல சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா, எக்ஸசைஸ் பண்ணது
முதல்ல 10 நிமிஷம் 15 நிமிஷம் செய்தோம் சார். செய்தாக்கா முதல்ல செய்தப்போ அமைதியா இருந்து தூக்கம் தானா வந்தது. இந்த மேடத்துக்கு நோட்டீஸ் பண்ண, இந்த மேடம் நான் 3 நாள் செய்து பார்த்தா தூக்கம் வருதுன்னேன். அப்படிதான் இருக்கும், தொடர்ந்து செய்யுங்க சரியாயிடுங்க. இப்ப செய்யறதுனால மனசு அமைதியா இருக்கு. வீட்டுல சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அது தொந்தரவு இல்லை, கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், அதனால மனசு அமைதியா இருக்கு சார். முக்கியமா நோட்டீஸ் பண்ணோம் சார் அது நம்ம. சரிங்களா? நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் இல்லாம அமைதியா பொறுமையா இருக்கோம் நாம. இந்த இடத்த உட்காந்து ஏந்தாச்சுனாக்கா திருப்பி பழையபடி நம்ம மனசு போயிடுது, எல்லா தொந்தரவுகளும் சந்திக்கலாம் நம்ம. நிச்சயமா. பட் இது இது சொல்லுங்களேன், நீங்க எத்தனை பேருக்கு நீங்க அவங்க இதே உங்களே மாதிரி சந்தோஷமா வைக்கிறீங்க? நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், இனிமேதான் சொல்லணும். இதுக்கு சொல்லியிருக்கேன், நான் என் நண்பர்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன். இந்த நீங்க சொன்ன அட்வைஸ் ரெண்டு விதமானது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை சொல்லி சேர வைக்கிறது, அது வந்து என்னுடைய இதுல 2வது பாகம் தான். முதல்ல உங்களுடைய நீங்க அதாவது நீங்க கத்துக்கிட்டதை நீங்க அடுத்த ஒரு 5 பேருக்காவது நீங்க இதே இது அவங்க சொல்லி கொடுக்கணும். அப்படிங்கும்போது என்னன்னா, என்னுடைய அனுபவம் என்னன்னா, நானே படிக்கிறதை விட நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அப்போ வந்து என்னுடைய புரிதலும் சரி, அதோட கண்டினியூட்டியும் சரி நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய உள்ள ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் மற்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய எனர்ஜியும் சரி, உங்களுக்கு நீங்க பண்றது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். நீங்க 2 பேருக்கு போய் பண்ணும்போது அவங்களுடைய 2 பேரும் சொல்லி கொடுத்தேன் சார். சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, சொல்லி கொடுத்தேன். கேட்டேன் நான், சுகருக்கு என்ன பண்ணுவோம், அவங்களே சொன்னாங்க, இந்த விரலம் 3வது வேலை அந்த மோதல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சுகர் கண்ட்ரோல் பண்ணும், சொல்லிக் கொடுங்க. அது 2 பேரும் சொல்லி கொடுத்தேன் சார். பரவாயில்ல, மேற்கொள் கொஞ்சம் நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சார். வேற ஒன்றும் சொல்லலை சார். அவன் டெஸ்ட் பண்ணாதான் சார் அவங்க தெரியும் சுகர் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னும் அவங்க என்ன சொல்லலை சார். நான் 2 பேருக்கு சொல்லிடுவேன் சார். ஆமா, ஆனா ஒண்ணு மனசுல வச்சுக்கணும், நம்ம எல்லாரும் சொல்லுங்க. அரகுர வைத்தியம் வந்து அரகுர வைத்தியம் தெரிஞ்சா கொலையாளி ஆயிடுவோம். அதனால நீங்க உங்களை நல்லா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன டவுட் வர மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வந்தாலும் எங்களை எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். அதை விட முக்கியமா மனசு நிம்மதி. இப்போ வளர்பிறைன்னு இப்போ ராதா மேடம் கேட்ட மாதிரி வளர்பிறையில நம்ம எப்படி இதை பிரயோஜனப்படுத்திக்கிட்டோம். ஏன்னா இது வளர்பிறையில தான் நம்மளுக்கு ரொம்ப மன சம்பந்தமான தீர்வுகள் இருக்குது. இந்த இதுக்கு எப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தேவைப்படுது. நீங்க பிள்ளைங்களாகட்டும், இதாகட்டும், அவங்களுக்கு பெரியவங்களாகட்டும், உங்க எல்லாருக்குமே நீங்க ரீச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் எப்பவுமே as usual ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி. நான் மத்தவங்க மேடம் எவ்வளவு நிமிடங்கள் செய்றீங்க இப்போ? 20-25 நிமிஷத்துக்கு மேல செய்ய முடியல மேடம். என்னால இனிமேதான் அதிகமாக்கலாம், அடுத்த வாரம் அதிகமாக்கலாம். இது ஒரு நாழிகை வந்துட்டீங்க, இன்னும் ஒரு நாழிகை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ 10 நிமிஷத்துல இருந்து. இப்ப 2 நாழிகைக்கு நீங்க அடுத்து கிராஜுவேட் ஆகணும். இன்னும் 1 வீக் செய்யறதுக்கு நான் சொல்றேன் மேடம் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு நான் இது அனுப்பாம இருக்கேன், ரிப்போர்ட் நாளைக்கு தான் அனுப்புவேன், நான் செய்யறேன் மேடம். சரி. ரொம்ப நம்ம ஏதாவது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்னன்னாக்கா, கிளாஸ் நீங்க 18 கிளாஸ் நடத்தினீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அத்தனை பேருமே ஜீனியஸ். உங்க கூட சேர்ந்து பயணம் செய்யறதுல நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா? ஒண்ணு, நம்ம வயசான காலத்துல நம்ம எப்படி இருக்கணும் அதை மூலம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளை அடுத்த வழி நடத்த முடியும், இல்லைங்களா சார்? அதான் சார் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நேற்றுக்கு மேடம் சொன்ன கடைசியில அவங்க சொன்ன பாத்தீங்களாக்கா, அவங்க சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும், நல்லதையே நினைக்கணும். இதைத்தான் சார் அவங்க சொன்ன இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன் நான். எக்ஸலென்ட். ரொம்ப சந்தோஷம். மறையூர்ல இருந்து அவங்க பேசுறாங்க. ஐயா சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம். உண்மையில சித்தருடைய ஆசீர்வாதனால திருவருள் அந்த திருவருள்னு சொல்லுவாங்க, அதுபடி அழகா ரொம்ப பண்றீங்க மேடம். இதுல வந்து இல்ல தப்பா இருக்க, ஒரே ஒரு நிமிஷம். உங்களுடைய பெயர், ஏன்னா நீங்க காரையூர் பிஹெச்ங்கிறது உங்களுடைய இடத்தோட இது இருக்குது, ஹாஸ்பிட்டலோடது. உங்க பெயரும் வயசுன்னு சொல்லலாமா? உங்களுடைய பெயர், வயசு, நீங்க இந்த பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா. பேர் ஆனந்த் சார், நான் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர். ஏன்னா எப்படின்னு சொன்னா, கவுன்சிலிங்கிறது வந்து USA, லண்டன், ஆம்ஸ்டர்டாம், அங்கிருந்து ட்ரைனர்ஸ் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது மாதிரி வந்து கோஆர்டினேட் பண்ணது வந்து டாக்டர் ஷியாமலா மேரன் சொல்லி சென்னை.
அது மாதிரி இங்க பண்றீங்க இருக்காங்க. ராதா சீனிவாசன் மேடம், டாக்டர் தாமஸ் செல்வி மேடம், தென் பிரைஸ் சார் அண்ட் நீங்க எல்லாருமே, அதே மாதிரி சுவாமிஜி அண்ட் கனயா குருஜி. எனக்கு வந்து கவுன்சிலிங் தான் பிரைமரிங்க சார். கவுன்சிலிங்ல வாட் இஸ் மை பவுண்டரிஸ் அண்ட் லிமிடேஷன் மாதிரி நான் அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேங்க சார். அக்குபஞ்சர் நான் பண்ணதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாரும் ஓகே பண்ணாங்க. 6 வருஷம் 10 வருஷம் சரியானதெல்லாம் சரியானது. பட் இதுக்கு எனக்கு போதிய டைம் இல்லாதனால நான் இப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க சார். எனக்கு வந்து சார் பியூர்லி வந்து ஹெச்ஐவி கவுன்சிலிங் பண்ணியிருந்தேன் சென்னையில இருக்க மட்டும். நான் இங்க வந்தோடனே தான் வந்து இங்க வயசானவங்கள கூட ஒரு இன்டராக்ஷன் கிடைச்சது எனக்கு இங்க புதுக்கோட்டையில். அப்போதான் நான் பார்த்து எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, இவங்களுக்கு என்ன பண்றதுன்ட்டு. சரியான டயத்துல இந்த இது அமைஞ்சது. ரஜினி சுவாமிஜி இது பண்ணாங்க எங்களை, இல்ல நீங்க ஜாயின் பண்ணுங்கன்ட்டு. இப்பதான் நாங்க முடிச்சோம் தமிழ் ரிச்சுவல் டிப்ளமோ. ஸோ ரொம்ப இன்னர்வேட்டிவ், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான கோர்ஸுங்க சார். இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ முத்துரான்கும் போது பிரச்சனை கிடையாதுங்க சார். இப்போ நான் ஒரு மாத்திரையோ ஒரு இன்ஜெக்ஷன் போது நான் அது பண்ண முடியாது. பட் இவர் பண்ண ஹரி சார் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ரொம்ப உதவியா இருந்தது. இனி நான் வந்து முதியோர்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த முத்ராஸ் எப்படி எடுத்துட்டு போறது, நான் வந்து கவர்மெண்ட் செட்டப்ல இருக்கும்போது ரொம்ப கவனமா எடுத்துட்டு போகணுங்க சார். ஏன்னா தெர் இஸ் அ பவுண்டரிஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஈஸியா நான் எடுத்துட்டு போனேன். எங்களுக்கு தெரியும் மருத்துவன்றது கார்பரேட் ரமணா டாக்டர்ஸும் ப்ளூடூத் நர்ஸும் ப்ளூடூத் டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போகணுங்க சார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் கோர்ஸுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வந்து நான் அக்குபஞ்சர் படிச்ச போதுங்க சார் எங்க அம்மா இருந்தாங்க, மற்ற அத்தை சித்திலாம் இருந்தாங்க, பண்ணேன். இப்போ அம்மா வந்து இப்போதான் ரீசெண்டாக இறந்து போனாங்க சார் 90 வயசுல. அப்போ வந்து இவரு கிளாஸ் எடுத்த மாதிரி தான் இருந்தது. எங்க அம்மா கரெக்டா அந்த 1 இயர்ல அவங்க மாத்திரம் நிப்பாட்டினாங்க. எனக்கு இருந்த நாலேஜை வச்சு டாக்டர் நல்ல டாக்டர் அவங்க வந்து சொன்னாங்க அம்மாவுக்கு ரத்தம் ஏற்றணும், ரத்தம் ஏற்றினாலும் இதான் சொல்ல முடியாத போது இப்போ நான் எங்க அம்மாவை நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன்னு சொன்னா எல்லாரும் அங்க போயிருக்கும் போது அவங்களுக்கு அந்த இது கஷ்டமா இருக்கும் சொல்லி நான் வேணான்னு சொன்னேன். அதெல்லாம் இது பண்ணும் போது நானும் ஓரளவுக்கு இதுல இதா இருக்கேன், எப்படி மற்றவங்கள ஓரளவுக்கு கைட் பண்ண முடியுன்றது இந்த இதுல இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா எனக்கு இது பண்ணது, எங்க அம்மாவுக்கு நான் இது பண்ணது, இதை வந்து எப்படி நான் எடுத்துட்டு போறது, பெரியவங்களுக்கு கிரியாட்டிக்ன்றது நல்ல ஒரு இது. உங்களே மாதிரி இவங்க ஹரி சார் மற்றவங்க மூலியமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனந்த் சார், எனக்கு இந்த ஒரே ஒரு இன்புட் பண்ணி சொல்லுங்க, உங்களால இதுல எத்தனை நாளுக்கு ஜாயின் பண்ண முடிஞ்சிருக்குது? நான் வந்து பிப்ரவரி சாரிங்க சார் ஜனவரி 31ல இருந்து தான் நான் கிளாஸ் வந்தேங்க சார். ஏன்னா நான் அப்ப எக்ஸாம் எழுதி தமிழ் ரிச்சுவல் டிப்ளமோ நான் எழுதி சொன்னாங்க. இல்ல நீங்க இத பத்தி நான் ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி ஜீரியாட்டிக் அந்த வயசானவங்க எல்லாம் வர்றாங்க ஆஸ்பத்திரி, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன் போது அப்ப நீங்க ஏன் இதுல இது பண்ணக்கூடாதுன்னு சுவாமிஜி சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு இப்ப இந்த முத்துராஸ் எல்லாம் கத்துக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அந்த ஜனவரி 31ல இருந்தாங்க சார் நான் ஜாயின் பண்ணேன். நல்லது. ஸோ கூடுமான வரைக்கும் நீங்க எல்லா கிளாஸுமே அட்டென்ட் பண்ண முடிஞ்சுதா, இல்ல ஏதாவது உங்களுக்கு இடையூறுகள் இருந்துச்சா? நாங்க கிளாஸஸ் டைமிங் வச்சிருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வசதியா இருக்குதா? ஜனவரி 31ல இருந்து ரெகுலரா எல்லா கிளாஸ் மிஸ் பண்ணாம நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். எக்ஸலண்ட். நல்ல ஒரு டீமா இருக்குங்க சார். இந்த டீம் வந்து நிறைய இந்த மாதிரி உருவாக்கணுங்க சார். இந்த மாதிரி ஐ மீன் ஜீரியாட்டிக் இதுக்கு ரொம்ப இல்ல நீங்க கூப்பிடுங்க, நீங்க புதுக்கோட்டைக்கு கூப்பிடுங்க. ஏன்னா உங்களுடைய இது எங்களுக்கு புரிஞ்சுது. ஏன்னா உங்களால சில இது பண்ண முடியாது, ஏன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அப்படிங்கிறதுனால. பட் ஆனா நீங்க ஏதாவது ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 10 பேரை கூப்பிட்டீங்க, நாங்க ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னா நாங்க கண்டிப்பா ஆதரவு செய்யறோம். ஏன்னா நாங்க வந்து தனியா இங்க இருந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியாது. ஏன்னா இதே பாருங்க, நீங்க எல்லாம் சேர்ந்ததுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நல்லபடியா ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இப்ப நான் இந்த ஏப்ரல் 14ங்க சார் தஞ்சாவூர்ல சித்தர்கள் மாநாடுன்னு சொல்லி நடக்குங்க சார். தஞ்சாவூர்ல பிள்ளையார்பட்டியில
அங்க வந்து நிறைய வருவாங்க, ஒரு 500 பேர் பக்கம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க இது பிரசன்ட் பண்ணுவாங்க. நம்மள வந்து கணேஷ் சார், நீங்க, இவங்க ராதா சீனிவாசன் மேடம் வந்தீங்கன்னு சொன்னா அவருடைய நம்பர் நான் தர்றேங்க சார். அந்த நல்லது நல்லது. தேங்க்யூ. மாரியப்பன் சார், எஸ் சார், எஸ் சார். சார் சங்கரன் கோயில நம்ம தத்து எடுத்துடலாமா? எடுத்துடலாம் சார். என்ன சார் அப்படி கேட்டீங்க? அதான் எனக்கு நீங்க தான் முன்ன நிக்கிறோம், நாங்க பின்னால உங்க கூட நிக்கிறோம். வந்துடும் சார், அருமையா பண்ணிடுவோம் சார், பண்ணுவோம் சார். அதாவது ஏன்னா உங்களோட சின்சியாரிட்டி நான் உண்மையிலே அப்ரிசியேட் பண்ணுவேன். நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி நான் உங்களை பார்த்ததுனாலயோ இல்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதுக்காக இல்ல, உண்மையிலேயே ஈவன் அங்க வெளியில போயிருக்கும் போது வாரணாசிக்கு டிராவல் பண்ணும்போது கூட கமிட்டட் அண்ட் அழகா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்றது என்ன, அட்டன் கூட பண்ணாம you are also trying to understand some points by raising some queries இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது ஒரே ஒரு வகுப்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு அயோத்தியில இருக்கும் போது மட்டும்தான் என்னால அட்டன் பண்ணல. மற்றபடி இன்றைக்கு கூட அமிர்த்பால் எக்ஸ்பிரஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது கூட நான் எப்ப பண்ணாலும் 48 நிமிஷம் கண்டிப்பா பண்ணாம விட மாட்டேன். இன்றைக்கும் கோவில்பட்டியில விருதுநகர்ல ஆரம்பிச்சது திருநெல்வேலி வரைக்கும் பிடிச்சேன். இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா சார், இந்த செல்போன்ல அரசியல் யூடியூப் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அரசியல் யூடியூப் பார்ப்பேன். அவன் எப்படி இவன் எப்படின்னு பார்ப்பேன். இப்போ அவனையும் பார்க்காத இவனையும் பார்க்காத, ஒன்ன முதல்ல நீ பாரு, அழகான ஒரு முத்திரை பயிற்சி சொல்லியிருக்காங்க, இதை கண்ணை மூடிக்கோ. முழிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கூட எனத்தையே பார்த்துக்கிட்டு கவனத்தை செதறுவேன். ஆனா முழிச்சுக்கிட்டு தான் நீ செய்ய சொல்லியிருக்கிய, முழிச்சுக்கிட்டும் செய்யலாம், கண்ணை விழித்திருந்தும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஆனா நான் வந்து கண்ணை மூடிடுதேன். அதுல உள்ள விளைவு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 விரலும் ஒட்டி இருக்கான்னு பார்த்தா அப்படியே ஒதுங்கி இருக்கு, மறுபடியும் அதை சேர்த்து வைக்கிறது. ஆக நல்லா இருக்கு சார். நான் இங்க வந்து மற்ற பேர்கள் சொல்ற மாதிரி நான் சொல்ல விரும்பல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி 80 பேருக்கு சாப்பாடு அனுப்புறோம் பாத்தீங்களா, இந்த 80 பேருக்கு அனுப்புற சாப்பாடை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் லைனுக்கே 3 ஆட்டோவிலையும் ஏற்ற விடுவேன். அதை சரி பண்ணாம நான் வந்து லைனுக்கு விட மாட்டேன். அதே போலதான் இந்த பயிற்சியையும் நான் வந்து அவங்களுக்கு மீல்ஸ் அண்ட் வீல்ஸ்ன்னு குரூப்பே வச்சிருக்கிறேன். அந்த குரூப்ல போட்டு அவங்கள நம்ம வந்து பயன்படுத்துவோம் சார். அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவோம் சார். அற்புதமான வார்த்தை, மகிழ்வித்து மகிழ்வோம். அவ்வளவுதான். சார் சொன்ன மாதிரி அழகா மருந்தில்லா மாமருத்துவம். ஆமா சார். அதாவது இதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா சார், இதுவரையிலையும் நான் எனக்கு வயது 67, மாரியப்பன சங்கரங்கோவிலுக்கு சேர்ந்தவனா இருந்தாலும் இதுவரையிலையும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வயசாகி போச்சுன்னு சொன்னா, உணவுகள் எடுக்கலன்னு சொன்னா மருந்து மாத்திரைகளை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்ட வேண்டியதான்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, நம்மளுடைய பயிற்சியின் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது, வயதான காலத்துல மருந்து மாத்திரையும் அப்சர்வ் பண்ண முடியாது, அதுக்கு தகுந்து இந்த உடல்ல ஈடு கொடுக்காது. அதற்கு மாற்றாக இருப்பது இந்த முத்திரைகள் தான். மருந்து மாத்திரைகளுக்கு மாற்றாக நீங்க அதை தவிர்த்துட்டு கூடுமான வரைக்கும் அல்லது அதையும் எடுத்துக்கிட்டு இந்த முத்திரைகளையும் நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. அது எனக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி நான் வந்து புதிய பார்வைன்னு ஒரு அமைப்புல இருக்கிறேன். அது டிஎன் சேஷன் வந்துதான் அந்த அமைப்பை துவங்கி வச்சாரு. அந்த அமைப்புல 100 பேர் வயதானவர்கள் தான், ஒரு 10-20 பையங்க தான் இளவட்ட புள்ளியில் இருக்கிறாங்க. அந்த புதிய பார்வை அமைப்பையும் இதுக்கு களமாக நான் பயன்படுத்திக்கிடுவேன். நல்லா நம்ம பண்ணலாம். அது தவிர வந்து எனக்கு நிறைய மீட்டிங்கள்ல பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கி, அந்த மீட்டிங்கள்லயே நான் இதை பத்தி எடுத்து சொல்றேன். அதே மாதிரி நான் ரோட்டரி கிளப்ல புல்லட்டின் எடிட்டரா இருக்கிறேன். இந்த 1ஆம் தேதி நான் உங்களுக்கு அந்த புல்லட்டினை உங்களுக்கு ராதா மேடத்துக்கும் இவங்க தாமரைச்செல்வி மேடத்துக்கு நான் போட்டு விடுறேன் அந்த புல்லட்டினை. பாருங்க ஒரு தடவை. இந்த கிளாஸ்ல உள்ள இதெல்லாமே நான் இதுவரைக்கும் நடந்தது பூரா குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியே ஒவ்வொரு இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை பூரா எடுத்து லேபில் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் முழுமைப்படுத்தி நான் இதை மீண்டும் நன்றாக படித்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணி என்னை தகுதிப்படுத்திய பின்பு நான் அடுத்தவங்களுக்கு இதை கடத்துறேன்.
சரிதானா ரொம்ப சார்? சந்தோஷமான விஷயம். செல்போன் மேடம் பத்தி சொன்னீங்க இல்லையா? செல்போன் மேடம் பாக்குறது இல்ல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து ஒரு ஆமா ரொம்ப மேடம், பெரிய விஷயம். ஆமா அது மேடம். வந்து நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நல்லது அடிக்ஷன் மேடம். வந்து இந்த பயிற்சினால குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அது ரொம்ப நல்ல விஷயம் நீங்க சொல்றது. நல்லது வேற மேடம். மனது அளவுல வந்து நீங்க வேற எதுவும் மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுதா? இல்ல மிச்சவங்க உங்களை பார்த்து சொல்றாங்களா ஏதாவது? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒதுங்கிடுறேன். அதாவது நான் எந்த ஒரு விஷயமும் மேடம், இந்த இருக்குன்னு இந்த இருக்குது பாருங்க, ஒரு டைரி இந்த காமிக்கிறேன் பாருங்க. அன்றாடம் என்னுடைய பணியை எழுதி வச்சு தான் வேலை பார்ப்பேன். முடிய டீ அடிப்பேன். இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் கூட இந்த இதுல இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு சிஸ்டமேட்டிக்காவே நான் ஒரு 20 வருஷமா டைரி எழுதுற பழக்கம். அன்றாட பணிகள் எனக்கு எதுவுமே சரியா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்ப நான் கடந்த வாரத்துல என்னுடைய குடும்பத்தார்களை என்னுடைய சொந்த செலவுல ஒரு 8 நாள் காசி, அயோத்தி கூட்டு போயிருந்தேன். அப்போ போகையிலேயே சொன்னாங்க, ஐயோ இவங்கெல்லாம் வாரவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, கிராமத்துக்காரங்க, அவங்க வாட்டில் எனக்கு வேணா பண்ணுவாங்களே, நீங்க டென்ஷன் ஆவீங்களே, எப்படி சமாளிச்சுக்கிடுவீங்களான்னாங்க. இல்ல இப்ப நான் அண்மை காலத்துல வந்து மொழி வேற ஒரு தெரியாத இதுல இடத்துல, போய்கிட்டு இருக்கேன். வேற மொழி ஒரு தெரியாத பயிற்சியில இடம். போய் ஆமா முத்திரை பயிற்சியில போய்கிட்டு இருக்கேன். அது எனக்கு எப்படி கை கொடுக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். மேடம் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நேற்றைக்கு நான் அந்த வாய்ஸ்கார கூட நான் உங்களுக்கு கூட அப்படியே ஃபார்வர்ட் பண்றேன். எனக்கு போயிட்டு வந்தவர், என் கூட போயிட்டு வந்த என்னுடைய உறவுல ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு காலையில பேசுறாரு, அண்ணே எப்படின்னே இவ்வளவு 8 நாள் இவ்வளவு பொறுமையோட இருந்து யார்கிட்டையும் துளி அளவு கோவப்படாம எப்படிண்ணே இவ்வளவு சமாளிச்சியே, உங்களுக்குள்ள எப்படிண்ணே இதெல்லாம் இருக்குன்னாங்க. ஆச்சரியமா இருக்கேன்னாங்க. அது எனக்கு எப்படி நான் என்னை நானே கொஞ்சம் தகவமைச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம். ஏன்னா தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, 2 தான் பிரச்சனை. தீர்க்கக்கூடிய பிரச்சனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது நமக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தீர்த்துடலாம். தீர்க்க முடியாத பிரச்சனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளால அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்குள்ள என்னை தகவல் வச்சுட்டேன். இந்த பயிற்சியும் முத்திரை பயிற்சியும் பார்த்தீங்கன்னா சார், நான் எனக்கு டைம் கிடைக்கிற நேரமெல்லாம் 48 நிமிஷம் சார். அப்படியே 48 நிமிஷம் 2 நாளிகை. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் கிடையாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அதிகமா இருக்கிறதுனால நான் பயிற்சி பண்ணணும்னு ஆர்வப்படுற நேரத்துல சுவாசம் எனக்கு ஒத்துழைக்காது. அவ்வளவுதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ஏன்னா இதனால எனக்கு எந்த நட்டமும் கிடையாது. அழகா ஏதாவது ஒரு கந்தசஷ்டி கவசத்தை போட்டு விட்டுட்டு நான் வாட்டில் பயிற்சியில கான்சென்ட்ரேட் பண்ணிட போறேன். ஆக ஒரே கல்ல 2 மாங்கா, பயிற்சிக்கு பயிற்சி, கவசத்தை கேட்டது மாதிரி அப்படித்தான் சார். அதனால இது எனக்கு இதுக்கு முன்னால நான் படித்த அந்த முத்திரைகள் வந்து காலையில, மத்தியானம், சாயங்காலம் 5 நிமிஷம் பண்ணணும்பாங்க. இங்க வரும்போதே பசியோட வருவோம், டென்ஷனோட வருவோம், சாப்பிடத்தான் தோணுமே தவிர பயிற்சி பண்ணதுக்கு என்ன வராது. எந்த ஒன்றுமே சார் ஒரு 5 நாளைக்கு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆமா, அதோட முடிஞ்சு சார். ஈஷா யோகா வாழும் ஒரு ஆனந்தமா இருக்கு சார். மேடம் கேட்டாங்க, அந்த கேட்டக்கு நல்ல கேள்வி, அருமையான கேள்வி கேட்டாங்க. நான் எனக்கு கூட அது சொல்ல தெரியல. அவங்க வந்து கேட்டதுல இந்த 8 நாளும் அதாவது எரும மாட்டு பொறுமை. என்ன பொறுமை? எரும மாட்டு பொறுமை. அது மேல மழை பெஞ்சாலும் கல்ல கொண்டு எரிஞ்சாலும் அது கண்டுக்கிடவே செய்யாது. அதே மாதிரி மாரியப்பனும் இருந்து சமாளிச்சு நல்லபடியா யார்கிட்டையும் சிறிது கூட மனம் நோகாம நல்லபடியா கொண்டு வந்து விட்டுட்டேன் வீட்டுல. சந்தோஷமா இருக்கு. அது எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி. நான் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவே நான் நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முதியோர் இல்லமும் நாங்க கெட்ட போறோம். அதுக்கு 4 ஏக்கர் இடம் நல்லாவே அடுத்தவங்க சொல்லும் போதுதான் நமக்கு வந்து அது தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் மிச்சவங்களுக்கு வேற யாருக்கு எனக்கு இந்த பாருங்க, இப்ப நான் அடுத்த மே மாசம் 19ஆம் தேதி பூட்டான் போறேன் மேடம். இதோட 7வது நாடு போறேன். பூட்டான் போகும்போது என்னோடு பயணிக்கின்றவர்கள், நான் காசிக்கு இந்த கேதார்நாத் போகும்போதே பார்த்து மேடம்னா ரிஷிகேஷ்ல இருந்து கௌரிகுண்டத்து வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பயணம். 10 மணி நேரம் பேசிக்கிட்டே போனேன் மேடம். 10 மணி நேரம். ஏன்னா இங்கிட்டு திரும்பினா அலக்கநந்தா ஆறு, அதை 3000 அடி பள்ளத்துல போகுது. எங்க ஆளுக்கு மயக்கம் வந்துடும், வாங்கி எடுத்துருவாங்கன்ட்டு அவங்களை எங்கிட்ட திரும்ப விடாம என் முகத்தை மட்டுமே பார்க்க வச்சு பேசினேன். அது மாதிரி கிடைக்கின்ற நேரங்களில், வாய்ப்பு கிடைக்கின்ற நேரங்களில் இதை நான் அதை பயன்படுத்தி கொடுவேன். அவ்வளவு. நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். அடுத்த ராணி மேடம் இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, நான் ராணி மேடம் பேசுறேன். வணக்கம் மேடம். என்ன தென்காசி பக்கம் மேலமஞானபுரம். நான் மே மாதம் ரிட்டையர்ட் ஆனேன் கல்வித்துறையில இருந்து. அப்போ யோசித்துக்கிட்டு இருக்கும்போது
காரையார்ல வேலை பார்க்குற சூரியகலா டீச்சர் ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம் நாங்க. அதனால ஆகஸ்ட்ல இருந்தே உங்க கூட பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாய்ப்பு. எதிர்பாராம நான் கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆனதுனால எனக்கு நான் ஒரு வின்சென்ட் டி பால் சபையில இருக்கிறேன். அதுல இருந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க, சேஃப் கார்டிங் அப்படிங்கிறது. அந்த சேஃப் கார்டிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல குழந்தைகளை எப்படி நம்ம பராமரிக்கலாம், வளரிளம் பருவத்து பிள்ளைங்களை நம்ம எப்படி கைட் பண்ணலாம், முதியவர்களை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்ததுல எனக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் ரொம்ப நல்ல, அது ஒரு கொடைனே சொல்லலாம். கடவுளுடைய ஒரு கொடை எனக்கு கொடுத்த ஒரு போஸ்டுக்கும் எனக்கு பயன்படக்கூடிய அளவுல உண்மையிலே ராதா மேடத்தை நான் வந்து ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கிறேன். ஏன்னா முதல்ல ஆகஸ்ட்ல அவங்கள பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அந்த பயிற்சி அவங்கள எந்த அளவுக்கு அழகா அப்படி அந்த முகத்திலேயே அந்த ஒரு வித்தியாசம் தெரியுது. அதே மாதிரி என்னால அந்த பயிற்சியை வந்து உணர முடிஞ்சுது. என்னால நேரடி வகுப்புக்கு வர முடியல, ஏன்னா பாப்பா வந்து டெலிவரி ஆயிருந்தது அந்த சமயத்துலதான் பொண்ணுக்கு. அதனால என்னால கலந்துக்க முடியல. மற்றபடி எல்லா வகுப்பையும் இது வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் தாமரை செல்வி மேடம்ல வகுப்பெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாட்டர்டேயும் 3வது சாட்டர்டே மட்டும் எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். 7 மணிக்கு உள்ள வந்துருவேன். எனக்கு அதே கொஞ்சம் வருத்தமா இருக்கும், ஐயோ 1/2 மணி நேரம் போகுதே அப்படிங்கிறது. ஆனா அது வந்து ட்ரெடிஷனலா நான் ஒரு அட்டன் பண்ணிட்டு வர கிளாஸ். ஒரு 30 பேருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கிறேம்மா இந்த வின்சென்ட் டி பால் சபையில. ஒவ்வொரு இதுலயும் இருக்கிற பெண்கள் எல்லாம் வர சொல்லி 30 பேருக்கு இந்த முதியோர் பராமரிப்பு அப்படிங்கிற இந்த நம்ம முத்திரை பயிற்சியை மட்டும் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு 20 கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். என்ன ஒவ்வொரு கிராமத்திலயும் இருக்கிற 2 பேரை வர சொல்லிதான் 30 பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். நானுமே 2 முதியோர் உள்ளத்தை தத்தெடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு என்னோட பணியை சிறப்பா செய்யறதுக்கு உங்களுடைய முத்திரை பயிற்சி உண்மையிலே நான் வந்து சூரியகலா டீச்சருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்கதான் என்னை இதுல ஜாயின் பண்ணுங்கம்மா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு எல்லா வகையிலையும். அடுத்து நான் வந்து கொஞ்சம் யோகா, அக்குபஞ்சர் எல்லாமே முடிச்சிருக்கிறேன். அந்த வகையில பார்க்கும்போது முதியோர்களுக்கு என்னால யோகாவை கொண்டு போய் சேர்க்க முடியல. அதுல இருக்கிற மன அமைதி, சுவாசம் இதுகளை மட்டும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஆனா இந்த முத்திரை பயிற்சி நீங்க இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற முத்திரை பயிற்சி முதியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நிறைய பேர் இப்ப என்கிட்டயே ஒரு 4-5 பேர் என்னோட சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு இது வந்து நிச்சயமா இதை கொண்டு போய் எல்லா இடத்துலயும் எல்லா முதியவர்களுக்கும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் உங்க கூட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பயணிப்பேன். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. ரொம்ப பெரிய விஷயமா நீங்க வந்து இவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறது. இதுதான் வந்து நம்ம இதை கத்துக்கிறதோட முக்கியமான ஒரு விஷயம். சோ இதுல வந்து நீங்க எத்தனை நிமிடங்கள் பயிற்சி பண்றீங்க தினம்? நான் இது வரைக்கும் 20 நிமிடம் தான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலைல 20. இப்போ போன தடவை தாமரை செல்வி மேடம் அதை கொஞ்சம் கூட்ட சொன்னதுனால இப்போ 1/2 மணி நேரம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேமா. காலையில 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேமா. ஓகே, அது நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து முக்கியமா என்ன சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியுது? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சேஞ்சஸ் வந்து இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த காலையில சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுவேன். இப்போ அத கூட செய்யாத நாட்கள்ல கூட அதே ஒரு சுறுசுறுப்பா, அதே ஒரு மன அமைதியா, அந்த ஷாம்பவி இதெல்லாம் செய்யாட்டா கூட என்னால அந்த அளவுக்கு மன அமைதியோட இருக்க முடிஞ்சுது. ஏன்னா சில நாளைக்கு என்னால செய்ய முடியலன்னா கூட இந்த பயிற்சி எடுக்கும் போது எனக்குள்ள அந்த அமைதி இருக்குது. இன்னொரு விஷயம், எதை பத்தியுமே ரொம்ப கவலைப்படாம நிதானமா செய்யக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குது. இந்த 2 உணர முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ். நீங்க சொல்லி கொடுக்குற பெரியவங்களையும் வந்து மனதளவுல அவங்களுக்கு எந்த மாதிரி வித்தியாசங்கள் தெரியுதுன்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அவங்க பெரியவங்களுக்கு எப்படி இது போய் ரீச் ஆகுது, அவங்கள வந்து என்ன ஒரு வித்தியாசங்களை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறோம்.
இந்த நேரத்துல இந்த ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேம்மா. இந்த என்ன நான் எல்லாத்தையுமே சொல்லும்போது இப்போ தாமரைச்செல்வி மேம் சொன்னதை அன்னை தெரசா சொன்னாங்க. சாகும் போது ஒரு உயிர் வந்து நிம்மதி இல்லாம உறவுகள் இல்லாம இறக்கக்கூடிய நிலையே இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிர்மல் ஹோமோட அடிப்படை கருத்து. இதை தான் நான் மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். அதனால பெரியவங்க வந்து ரொம்ப அதை சொல்ல முடியாது. அந்த வாடியூர்லாம் ஒரு 30 பெரியவங்க வந்திருந்தாங்க. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்த என்னோட சக மற்ற பிரதர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை பெரியவங்க முகத்துல காண வைக்க முடியுமா அப்படின்னு என்னைய பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த இதுக்கு முழு பொறுப்பு முழு காரணம் நம்ம சித்தர்கள் கூட்டம் சொல்லி கொடுத்த இந்த முத்திரைகள் தான் அப்படிங்கறத நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எஸ் ஸ்ரீகாந்த் முரளின்னு ரெகுலர் நம்ம மேடம் ஒருத்தங்க பேசுவீங்க. உங்க பேர் அதுல தெரியல அப்படிங்கறதுனால அந்த இப்போ இருக்குல்ல, நீங்க பேசலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். மாலினி ஃப்ரம் சென்னை சார். ஸ்ரீகாந்த் முரளி என்னோட ஹஸ்பண்ட் நேம்ல அது இருக்கு. அது டிஸ்பிளே வந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மாலினி மேடம் ஃப்ரம் சென்னை. எஸ் 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 எஸ். வந்த உடனே அவங்க குரு வணக்கம் சொல்லி ராதா மேடத்தை ஃபர்ஸ்டா தேடுதவங்க இவங்கதான். ராதா மேடத்தோட பயங்கர ஃபேன். அப்படி இல்ல, டைரக்டா மீட் பண்ணிருக்கோம்ல சார். அதனால மேமோட அந்த எந்துவா அந்த ஒர்க் பண்றது, அந்த கிரீட் பண்ணது, அந்த வேஷி கேவ் அவர் ஸ்பீச், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அட் த சேம் டைம் நம்ம தாமரை செல்வி மேடமும் அந்த வே ஆஃப் டீச்சிங் எல்லாம் ரியலி சூப்பர் சார். பிரைசூடன் டாக்டர், எல்லா டாக்டர்ஸுமே அங்க வந்திருந்த கிருஷ்ணமூர்த்தி டாக்டர், அப்புறம் இவரு நம்ம ஹரிசங்கர் டாக்டர், அவங்க எல்லாம் ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு புரியுற மாதிரி டீச் பண்ணாங்க. ரியலி ஆசம் அதெல்லாம். அதாவது ஒரு பாமரனுக்கு நமக்கு கத்து கொடுக்குற கல்வி எப்படி இருக்கணும்னா, ஒன்லி இன்டலெக்சுவல் பர்சன்ஸ்க்கு மட்டும் புரிய வைக்கணும் அப்படின்ற தாட் இல்லாம பாமரனுக்கும் புரியுற மாதிரி அவங்க டீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான், இது எங்களுக்கு வந்து ஒரு பூன் மாதிரி. சித்தர்களோட அனுகிரகம், சுவாமிஜியோட அனுகிரகம், நீங்க எல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஃபேக்கல்டிஸ். நீங்க எல்லாம் உங்க கீழே நாங்க படிச்சுட்டு இருக்கிறது பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 1 வீக் இந்த ராதா மேம் பயிற்சி சொன்னாங்க இல்லையா, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். அது ஏன்னா எங்க மூச்சை நாங்க நிதானமா கவனிக்க முடிஞ்சது. இந்த டெய்லி நம்ம இது அனுபவிச்சுடுறது. ஆமா சார். ஏன்னா இது வரைக்கும் நாங்க அந்த ஆசனா பிராக்டிஸ் பண்ணும்பொழுது எப்ப எங்களுக்கு ரைட் சைடு, அதாவது வளர்பிறையில ரைட் சைடோ தேய்பிறையில இடது பக்கமோ, ஸோ ட்வைஸ் அ டே ஆர் ஒன்ஸ் அ டே தான் வி யூஸ் டு வாட்ச். ஏன்னா அந்த அந்த ப்ராக்டிஸ்க்காக நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து இவங்க இந்த 1 வீக் அந்த ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால நாங்க ஆஃபன் அந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சோம். வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் அவர் நோஸ்ன்றதை எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ என்னதான் டீச் பண்ணாலும் நம்ம உணரும் பொழுது தானே நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் நமக்கு. அப்போ எந்த நாசில்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வருது, எது கம்மியா வருது. ஒரு சில சமயம் தண்டுவடத்தை ஒட்டி மேம் தாமரை செல்வி மேம் சொன்னாங்க இல்லையா, தண்டுவடத்தை ஒட்டி மூச்சு வரும். ஸோ அதெல்லாம் இந்த 8 டேஸ்ல வந்து கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ண முடிஞ்சது எங்களால. அது வந்து ரியலி ஆசமா இருந்தது. ஓ, நமக்குள்ள இவ்வளவு சிஸ்டம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாச்சு மேம். ஏன்னா நாங்க ஆஃபன் அந்த மூச்சு தானே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்க செக் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால கவனிச்சதில் இல்லை எங்களுக்கு. இவரு லட்சுமி நரசிம்மன் சார் சொன்ன மாதிரி தாட்லெஸ் மைண்ட், அதாவது எந்த ஒரு பக்கமும் எங்களுக்கு போகல. எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணல, செய்யல. அந்த ஒரு தியானம் மாதிரி, ஒரு மெடிடேஷன் மாதிரி இதுலயே ஃபோக்கஸிங் அவர் மைண்ட் ஆன் பர்டிகுலர்லி இந்த மூச்சை மட்டும் நாங்க கவனிக்கிற மாதிரி அந்த சிஸ்டத்துக்கு நாங்க வந்துட்டோம். இந்த 8 டேஸ் பிராக்டிஸ்ல அது வந்து ரொம்ப எங்களுக்கு அற்புதமா இருந்தது. நிதானம் வந்தது, மைண்ட் ஃபோக்கஸிங் இருந்தது, டிஸ்ட்ராக்ஷன் தவிர்த்துருச்சு, தாட்லெஸ் ஸ்டேட்ல இருந்தோம், நாங்க விழிப்புணர்வோட இருந்தோம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எனக்கு நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்ட விஷயமா இருந்தது. ஏன்னா எதுலையுமே எந்த ஒரு இதுலையுமே கலந்துக்கல. ஸோ இதை நம்ம கவனிக்கணும், அந்த மூச்சு கவனிக்கணும், இது எப்படி போகுது, எப்போ வருது, வரலையா, அகைன் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த மூச்சு பயிற்சி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு அது வரலையா, ராங்கா வருது, கொஞ்சம் இது ஒரு 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கேப் விட்டு ஒரு 1/2 hour கேப் விட்டு அகைன் இது வருதான்னு செக் பண்றது.
இந்த 1 வீக் ரியலாவே இதுல ரொம்ப மூழ்கி போயிருந்தோம். அற்புதமா இருந்தது இந்த பயிற்சி எங்களுக்கு. அண்ட் தென் வந்து நம்ம மைண்ட் நேத்து என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நான் வேக்கப் டைம் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பரபரப்பு இருந்தது. நம்ம டைம்க்கு அந்த ஒர்க் எல்லாம் முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம், அதனால என்ன ஆச்சு, அந்த மூச்சுல நிறைய டிஃபரன்சஸ் வந்தது. ஓகே, அப்போ நம்ம வந்து மனசு பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளோட அந்த பஞ்சகோசங்கள் தாக்கம் தெரியுது. அது ஃபர்ஸ்ட் புரியல. அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தேன் தாமரை செல்வி மேடத்துக்கிட்ட. மேம், நான் அப்சர்வேஷன் பண்ணேன் நானு. ஏன்னா ஆஃபன் எனக்கு வந்து லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கு. நம்ம இத்தனை நாள் பண்ணதுல ஒழுங்கா வந்ததே, இன்னைக்கே அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் பொழுது, கரெக்ட், இப்ப நீங்க உங்களை உள்ளார நல்லா கவனிக்கிறதுனால உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வர்றது தெரியுது. உங்களோட அந்த கரணங்கள் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பஞ்சகோசங்கள்ல உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். ஸோ நீங்க வந்து நம்ம மைண்ட் காமா எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த மூச்சு வந்து சரியா சீரா ஓடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது இந்த 1 வீக் பயிற்சி எங்களுக்கு. எங்களை நாங்களே செல்ஃப் அனலைசேஷன் பண்ண முடிஞ்சது. The vice versa is also true, ma'am. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மைண்ட் காம் ஆகும். எஸ் எஸ் எஸ். ஸோ அதெல்லாம் இதுல வந்து நிஜமாவே ஒரு குருமார்களோட ஆசீர்வாதம். நாங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணது, இதுல எல்லாமே நல்ல தூக்கம் வருது. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப எனார்மஸ் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றது. ஸோ அது எல்லாமே இதுல கிடைச்சது எங்களுக்கு. இது ஒரு வரம் தான் மேம், நிஜமாவே எங்களுக்கு இது ஒரு வரம். பிளஸ் மருந்து மாத்திரைக்கு வந்து மாற்று தீர்வு தான் இந்த ஆசனா முத்திரை. அது அவர் சொன்ன மாதிரியே இது 100% ட்ரூ. மருந்து மாத்திரைக்கு மாற்று தீர்வு. இதுல முக்கியமா வந்து நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னாக்க, நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். இந்த முத்திரைகள் வந்து அந்த மருந்து மாத்திரையோட எஃபெக்ட உடம்பு முழுக்க எடுத்துட்டு போய் கடத்துறதுக்கு அது யூஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிக்கலாம், மாத்திரைகளை குறைச்சிக்கலாம். அப்கோர்ஸ் மேம். ஆனா ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு இது சின்ன இதுக்கு கண்டினியூ, அதுக்கு சொல்றேன் நான். கரெக்ட். நீங்க எந்த நோக்கத்தோட இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க? சுவாமிஜி சொன்னார், நாங்க வந்து அந்த டிடிஆர் குரூப்ல படிச்சுட்டு இருந்தோம். சுவாமிஜி வந்து இதை சேருங்க, அட்மிஷன் போடுங்கன்னார். ஸோ அவரோட வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சேர்ந்தோம். பட் இதுல எவ்வளோ எனார்மஸ் பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் போன வருஷம் தான் எங்க மம்மியை மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் மம்மி கொஞ்சம் நிறைய கேர் கொடுத்துருக்கலாமோ, மம்மியை காப்பாத்தி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் எல்லாம் வந்துட்டு அழுகையும் வந்தது எனக்கு. ஸோ சுவாமிஜி சொன்ன மாதிரி ஆன்மா போகும் பொழுது ரொம்ப பியூரிஃபை பண்ணி அனுப்பணும்ன்றது 100% கரெக்ட். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட மதருக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணேன் நான். அம்மா போன பிறகு ஒரு சில விஷயங்கள், பர்சனல் விஷயங்களோட நாட் எல்லாம் எனக்கு அவிழ ஆரம்பிச்சது. ஸோ அது சுவாமிஜி சொன்னது 100% ட்ரூன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. ஓகே, நம்மளால முடிஞ்சதுன்னா என்ன பண்ண முடியுமோ என்னால அது பண்ணணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா நான் ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கிறதுனால அதுவும் எல்டர்ஸ்க்கு பண்றது ஒரு சேவை தானே. பட் நான் வீட்டுல இருந்துகிட்டே என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன். வித் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் டெஃபினெட்லி ஐ ஆஸ்க் யூ பீப்பிள் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். மேடம், யான் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும். வையகம். எஸ் எஸ். நல்லது மேடம். எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேருக்கு இதை எடுத்துட்டு போலாம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா விட மாட்டேன். எல்லார்கிட்டயும் இருப்பேன், சித்தர்கள் கூட்டத்துல இருப்பேன் கண்டிப்பா. நான் வந்து நிறைய கவனிச்சிருக்கேன் அதை. எனக்கு வந்து ரொம்ப பித்த உடம்பு. எனக்கு கிளியரா வந்து மேல் பக்கம் டச் பண்ணி தான் மூச்சு போகும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அது வந்து நான் நல்லா கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா மூக்குல இந்த மேல் பாகம் தான் பித்தத்துக்கு உண்டானது. அதாவது ஹீட்டோட கூறு, வெப்பக்கூறு. அதை தொட்டுதான் எனக்கு மூச்சு நிறைய முறை போகும். ஆனா காலங்காலத்தால எழுந்து பார்க்கும்போது நிறைய முறை வந்து நடுவுல எதையுமே தொடாம மூச்சு போறத நான் கவனிச்சிருக்கேன். அது வந்து அதனாலதான் நான் வந்து சொல்றது என்னன்னா, ஏர்லி மார்னிங் நீங்க வந்து பயிற்சி பண்ணீங்கன்னா கிளியரா வந்து உங்களுக்கு மூச்சு எந்த பக்கம் போறதுங்கிறது நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சு செய்ய முடியும். மாலினி மேம் ரொம்ப அழகா சொன்னாங்க, எப்படி வந்து ஒரு பரபரப்பு வந்து எப்படி அவங்களோட மூச்சு பேட்டர்னை மாத்தித்து அப்படின்னு. ரொம்ப அருமையா வந்து அதை கவனிச்சிருக்கீங்கம்மா. அது வந்து ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம்.
அத வந்து எல்லாரும் அத வந்து கவனிக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கனாலே நம்மளுக்கு வந்து தெரியும். இதுலயே வந்து ஒரு சிலர் வந்து முதல் 1 நாள் 2 நாள் ஃபுல்லும் லெஃப்ட் ஃபுல்லும் ரைட் அப்படின்னு இருந்தவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு பயிற்சி செய்ய செய்ய அவங்களோட அந்த நேசல் சைக்கிள் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கிறத நான் நீங்க அனுப்புற அந்த இதுல இருந்து பாக்குறேன். ஓரளவுக்கு வந்து அது ரெகுலேட் ஆயிட்டு வருது. இது 1 வாரம் தான். நம்ம இது வந்து வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டியது. அதனால அது வந்து எவ்வளவு பெரிய பலனை கொடுக்குங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. சந்தோஷமான விஷயம் அது. ஏன்னா இது சாமிஜி தான் முதல்ல கேளுங்கன்னு சொன்னது. எங்களுக்கு எல்லாம் இன்புட் கொடுக்கறது சுவாமிஜி. நாங்க அவங்க சார்பில் எங்க வாய் வழியா வார்த்தைகள் வருது. எங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. அவங்க சொன்னதுல ஏதோ கொஞ்சம் வாயில வழியா சிதறோம், அவ்வளவுதான். சில சிதறல்கள் தான். தெரியலன்னா நாங்க அவங்க கேட்டுதான் சொல்லுவோம். எவ்வளவு தன்னடக்கத்தோட பேசுறீங்க. அருமை. எப்பவுமே உண்மை. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத். அத ஒத்துக்கணும்ல. பேசுறீங்களா? வணக்கம் மேடம். அனைத்து குருமார்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து கர்மாவை குறைக்கிற கலைன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, முதியோர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துல அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சித்தத்துல பதிவு பண்ணிட்டு மரணிச்சு போயிடறாங்க. இதன் விளைவாகத்தான் நமக்கு நோயே வருது அப்படின்னு நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதுல என்ன, இந்த கலை மூலம் ஒரே ஒரு நிமிஷம், உங்களுடைய ஏஜும் நம்ம இந்த இதுல பர்பஸ் என்னதுக்காக ஜாயின் பண்ணீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இது மற்றவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காண்டி நான் என்னுடைய ஏஜ் வந்து 37, 38. சூப்பர். நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது கிராமத்துல கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய பேர் வந்து முதியோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பதிவுகளை சித்தத்துல பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டதுனால அவங்க சந்ததியினருக்கு வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. அந்த இது வந்துகிட்டே இருக்கு. நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதான் சைக்காலஜில சொல்ற மாதிரி 8 தலைமுறையில பாஸ் ஆகுதுன்றாங்க. 8 தலைமுறையில இது வந்து பாஸ் ஆகும் அப்படின்றாங்க. அப்ப இந்த கலையை நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டோம்னா அது குறையுது, அது அப்படியே நின்றுது. அதாவது அவங்க பதிவுகள்ல குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே முழுமையா நிக்குது, நிறுத்தப்படுது. அதாவது இப்ப நம்ம குடும்பத்திலேயே ஒவ்வொரு வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு முதியோர் கண்டிப்பா இருப்பாங்க. எல்லார் வீட்லயுமே இருப்பாங்க. அதான் நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். குருத்து ஓலையை பார்த்து சருகோலை வந்து சருகோலையை பார்த்து குருத்தோலை சொல்லிச்சா, என்ன சரசரன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த சருகோலை சொல்லிச்சா, நீயும் ஒரு காலத்துல இப்படித்தான் வருவ, அதாவது வயோதிகம் எல்லாத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிச்சான். அது மாதிரி நான் தொடர்ச்சியா பேச முடியல. நான் நிறைய பதிவுகளை வந்து நான் டைப் பண்ணி அனுப்புறேன். ஆமா, அதனால இது வந்து ரொம்ப சந்தோஷம். 37 வயசுல நீங்க இவ்வளவு முயற்சி பண்றது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். மலருது. அதாவது இதுல வந்து எப்படின்னா, இந்த பயிற்சி செய்யும் போது இறுக்கமான முகம் வந்து அந்த இது இறுக்கம் குறைஞ்சு முகத்துல அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முகம் பிரைட்னஸ் கொடுக்குது. நிச்சயமா. அந்த புக்கு வெளியிட்டாங்கல்ல, அதுலயே 2 பிக்சரு, சின்ன பசங்களுடைய பிக்சரு, இறுக்கமான முகம், அப்புறம் பிரைட்டான மாதிரி சுவாமிஜி அந்த புக்கு போட்டாங்கல்ல. இதை வந்து நான் வாலண்டியர்ஸா வந்து வேலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வாலண்டியர்ஸா நிச்சயமா ஒத்துழைப்பு வேணும். அதை விட முக்கியமா நீங்க எத்தனை பேருக்கு ரீச் பண்றீங்க? நம்ம இப்ப பேசிட்டு இருக்க அதே சப்ஜெக்ட் தான். இது இன்னொன்னு என்னன்னா, பக்கத்துல உள்ளவங்க இந்த முதியோர்கள் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேங்க ஐயா. அவங்களுக்கு வந்து இருக்கீங்க? நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், ராமேஸ்வரம் நியர். ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்கீங்க? ஆமா. ஓகே. ஒரு இது சொல்லணும்னு விரும்புறேன். இப்போ இது வரைக்கும் பேசினதுல மூத்தலைஞர்கள் அநேகமா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இந்த 38 வயசுல இதுல பேசுவது நீங்க தான் முதல் ஆளு சார். ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அந்த பர்பஸ் ஆஃப் த முத்ரா வந்து பதிஞ்சிருக்கு உங்ககிட்ட. ஆமா, உங்களுடைய வகுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப கணீர்னு அந்த சவுண்ட் இல்ல ரொம்ப ஆர்வமா கவனிப்பேன் அம்மாவுடைய வகுப்பு. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். கண்டினியூ பண்ணுங்க. நல்ல உங்களுக்கு ஏன்னா அந்த இந்த வயசுல இது பண்றது உங்களுக்கு எல்லாம் நீங்க முத்திரை பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் 100% சால்வ் ஆயிடும்.
அந்த ஏஜ். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால சொல்றேன். இது ஒரு நமக்கே அற்புதமான தெரியும், கலை. நம்ம நினைச்சுக்குவோம் ஐயோ நான்லாம் ஹெல்த்தியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். நிஜமாவே ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உங்களோட ரியாக்ஷனை பார்க்கும்போது தான் நீங்க வந்து உங்களை இது பண்ணணும். ஒரு வீட்டுல வந்து ஒரு ரொம்ப நெருங்கினவங்களோட இழப்புலாம் பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களோட மனசு எப்படி ரியாக்ட் பண்றதா முக்கியம். எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது எல்லாம் நான் நல்லா இருக்கேன், நான் எனக்கு இந்த பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த சூழல் வரும்போது நம்ம ரியாக்ஷனை பார்க்கணும். எனக்கு அம்மா இல்ல, அம்மா மறைஞ்சிட்டாங்க, அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் வயசானவங்க தான். அவங்களுமே நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலுமே அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதிவு வச்சுக்கிறாங்க. என்னதான் நம்ம திருப்தியா இது பண்ணாலுமே ஒவ்வொரு குடும்பத்திலயுமே இருக்கு. அப்ப இந்த பயிற்சியை கொடுக்கும்போது இந்த பயிற்சியை கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிறாங்கம்மா. அதுதான் அந்த தாக்கத்தை உண்டாக்கும். அப்பாக்கு பயிற்சி கொடுக்குறீங்களா? அப்பாவுக்கு கொடுக்குறேன். அப்பாவுக்கு வயசு 70 வயது. அப்பா கொடுக்குறோம். ஆனா முன்னாடி வந்து ஒரு இறுக்கமா இருப்பாங்க. எப்படின்னா நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, யாருமே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்களே. இது எல்லா முதியோருமே அந்த பதிவுகள் வந்துடும் மேல வயதாகும் போது. இந்த பயிற்சியை கொடுக்கும் போது அவங்க அந்த இது வந்து மாறிடுது மேடம். அது நல்லா தெரியுது. எக்ஸலென்ட். இது எல்லாருக்கும் ஆகும் சார் வயதானா. ஏன்னா நம்ம அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணதான் நம்ம நினைச்சுக்குவோம். பிள்ளைக்காக இவ்வளவு பண்ணோம், இவங்களுக்காக நான் இதை பண்ணனே அதை பண்ணனே, நான் இவ்வளத்தையும் இழந்தனே, உனக்காக நான் பண்ணனே. எல்லாருக்கும் அது வந்து படிச்சிருந்தாலும் படிக்கட்டாலும் எங்களுக்கும் அந்த பதிவு உண்டு. நாங்க அதுல விதிவிலக்கே கிடையாது. குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா அவரோரு மனசுல அவரவரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. அது வந்து வயதான காலத்துல நம்ம மற்றவங்களுக்கு அந்த வாழ்வின் சூழல்லையோ அல்ல அவங்களுடைய அந்த ஒர்க் ப்ரெஷர்னாலயோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு 10 நிமிஷமோ ஒரு மணி நேரமோ உங்க பெற்றோர்களோட வயதானவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது டைம் வேஸ்டே கிடையாது. அது ஒரு பிளஸிங் டைம். அவங்களோட சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, கேளுங்க எப்படி இருக்கிறீங்க என்ன, கொஞ்சம் அவங்க பழைய நினைவுகளை ஊட்டி இப்படிலாம் அது பண்ணோன்னு ஒரு சொந்தக்காரங்களை பற்றி பேசுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவை கொடுக்கும். உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த டைம் வந்தாலே உங்களை பார்த்து பேசணும்னு ஏங்குவாங்க. அப்புறம் நீங்க முத்திரை பயிற்சி சொல்லும் போது ரொம்ப தெளிவாகும். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கடைசி காலத்துல அவங்களுடைய ஆன்மா வந்து ரொம்ப நிம்மதியா பிரியும். அதுதான் நமக்கு பர்பஸ். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா உங்க அப்பாக்கு வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து இப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம பயிற்சி செய்யும் போது மனமும் புத்தியும் சேர்ந்து இன்டராக்ட் பண்றது. இது ரெண்டுத்தோட சேர்க்கையினாலதான் இந்த மாதிரி ஃபீலிங் வருது. இப்ப எனக்கே கூட இந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டு. இப்ப நம்ம எல்லாம் வந்து பசங்க எல்லாம் வந்து எல்லாம் பெரியவங்களாய் வெளியே போயிட்டாங்க இல்லையா. சோ அதனால நம்ம வந்து எம்டி நெஸ்ட்னு சொல்லுவோம். அவங்கள பத்தி நிறைய யோசிக்கிறோம். இப்ப அவங்கள ரொம்ப மிஸ் பண்றோம். அப்போ பொண்ணு பிள்ளை அவங்க எல்லாம் வந்து போன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ பொண்ணு போன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நான் கேட்டேன், நீ வந்து அடிக்கடி போனே பண்ண மாட்டேங்கிற, உன்னோட விஷயம் எல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, நீ எப்போதும் என்ன இப்படிதான் சொல்ற, நான் இப்ப நேத்திக்கு தானே உங்ககிட்ட பேசினேன், எல்லாமே உங்ககிட்ட சொன்னேனே, நீ என்ன எப்போதும் இப்படிதான் சொல்ற அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு அழுகியே வந்ததுன்னு வைங்களேன். ஆனா அது வந்து ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறமா இம்மீடியட்டா புத்தி என்ன வந்து சொல்றது, அவங்க வந்து எத்தனை வேலைகள் செய்யறாங்க, யூஎஸ் டைமுக்கு வேலை செய்யறாங்க, அப்ப ராத்திரி 2 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க, காலையில எழுந்து இதெல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து டைம் இல்லை இல்லையா. நம்ம ஏன் இந்த மாதிரி யோசிக்கணும், அவங்க நம்மள எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியுமே அப்படின்னு புத்தி சொல்லுது. அதுதான் நடக்கிறது. அதாவது மனமும் புத்தியும் வந்து எப்படி இந்த பயிற்சியினால வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு இமோஷனலா மனசு யோசிக்கும் போது புத்தி கேள்வி கேக்குது. ஒருத்தர் வந்து நம்மளோட பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவர் சொல்லியிருக்காரு, எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது. அதாவது அவருக்கு வேலையில வந்து நிறைய கோவங்கள் வருமா. ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொன்னா யோசிக்காம அவர் ஒரு பதில் சொல்லுவாரு. அந்த மாதிரி ரியாக்ட் பண்றது, அந்த கோவத்துல இது பண்றது, முகம் மாறுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறி போச்சு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொன்னாக்க உடனே பதில் சொல்றது இல்ல, யோசிக்கிறோம். அது வந்து புத்தி தான் வந்து அந்த யோசிப்பை வந்து நமக்கு கொடுக்கறது. அதனாலதான் மனசு அமைதியா இருக்கு, நம்ம காமா இருக்கோம்.
அது எல்லாமே இந்த மனம் புத்தி அந்த கரணங்கள்ல முக்கியமானது. இந்த மனசு புத்தி அது ரெண்டும் வேலை செய்யும் போது நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பலன் கிடைக்கிறது. இது வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம கண்டினியூஸா செய்ய செய்ய நமக்கு வந்து பெரிய பலன்களை வந்து கொடுக்கும். அதனால வந்து எல்லாரும் இந்த பயிற்சியை வந்து கண்டினியூ பண்ணி செய்யணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். சூப்பர், நன்றிம்மா. சுதா மேடம் நம்ம கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க மேம். சுதா மேம் சொல்லுங்க. நான் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன். கடைசி இந்த 2-3 வாரமா என்னால கிளாஸஸ் சரியா அட்டன் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் இதுல போயிட்ட மாதிரி எனக்கு புரியுது. இது வரைக்கும் ரொம்ப ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். கடந்த 2-3 வாரமா தொடர்ச்சியா என்னால இது பண்ண முடியல குடும்ப சூழ்நிலையில. அதே மாதிரி இப்ப பாருங்க, இப்ப பண்றேன். இப்ப 1.5 மணி நேரமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த மூச்சு ஒரே பக்கமா அழகா போயிட்டு இருக்கு ரைட் சைட்லயே. ஆனா மூச்சு பயிற்சியும் ஒரு நாளைக்கு ஆஃப் லேட் வந்து நான் எப்போ உட்காடுறேனோ அப்ப அது லெஃப்ட்ல தான் போறது, அல்ல ஆப்போசிட் சைட்ல தான் போறது, அப்படியே ஆயிட்டு இருந்தது. இப்பதான் லைனுக்கு திருப்பியும் வருது. ஒழுங்கா நான் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அது லைனுக்கு ஒழுங்கா வருது. எனக்கு வந்து எனக்கு வந்து ஐ ரியலைஸ் நல்ல காம்னஸ். எதுக்குமே பதட்டம், பெரிய விஷயமா இருந்தா கூட இவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி ஐம் ஏபிள் டு டேக் எவ்ரிதிங். என்னை வந்து பதப்பதைக்க வைக்கல. given me a lot of calmness. அண்ட் நான் முன்னாடி எப்பவும் சொன்ன மாதிரி என் டைஜஷன் வந்து ரொம்ப சூப்பரா சரியாயிருக்கு. சுகர் வந்து எனக்கே நல்லா தெரியுது, கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறது. டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு நான் ரிசல்ட்ஸை வந்து இதுல சொல்றேன். இப்போ இது வரைக்கும் நான் வந்து எனக்காக நான் சேர்ந்ததுக்கு ரீசனே வந்து என்னோடது பண்ணணும் அப்படின்ட்டு தான். அட்லீஸ்ட் என்ன சுத்தி இங்க இருக்கிறவங்க, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவா அவளுக்கு பண்ணணுங்கிறது இருக்கு. அதுக்கு நான் இன்னும் முயற்சி எடுக்கல. நான் கூடிய சீக்கிரம் தாமரை செல்வி மேடம்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லணும். ஆரம்பத்துல எல்லாம் நான் அவங்களுக்கு நம்ம கேள்வி எல்லாம் போட்டு குறைஞ்சிட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து அவங்களுக்கு மெசேஜே பண்றது இல்லை. மேம் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது மேடம். ஓகே மேடம். நீங்க வந்து சில கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண முடியலையே நீங்க சொன்னீங்க, வருத்தப்படாதீங்க. எல்லா வீடியோவையும் போட்டுறோம். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ பாத்துக்கலாம். ஏன்னா சிலவங்களுக்கு சில சூழல்ல வந்து இப்படி கேட்க முடியாம போகும். அதுக்காக தான் அத்தனை வீடியோவையும் கேப்சர் பண்ணி நம்ம அதுல போட்டுறோம், பிபிடியையும் கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ் 3 கிளாஸஸ் எல்லாம் நான் உடனேயே பிரிண்ட் அவுட் எடுத்து அது பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டிங்கிறதுனால அந்த சேப்பு பேனால சிவப்பு கலர், ப்ளூ பேனால எல்லாம் போட்டு அதெல்லாம் ஸ்கூல் ஒர்க் எல்லாம் நான் நிர்ணயம் பண்ணி ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். பேலன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அது ஒரு இதுவா வச்சுக்கணும். இதெல்லாம் பொக்கிஷம் நிச்சயமா. இல்ல கண்டிப்பா நீங்க திருப்பி எத்தனையோ ரெஃப்ரெஷ் பண்ணதான் புரிய ஆரம்பிக்காது. எங்களுக்கும் தெரியும், ஒரே டைம்ல புரிஞ்சிருக்குன்னா எல்லாம் தெளிவா புரிஞ்சுட்டுன்னா அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்ல புரியவே இல்லை. இன்னும் சில விஷயம் எனக்கு புரியல, முத்திரையில தான் சொல்றேன், வேற எதையும் சொல்லல. சோ ஒரே டைம்ல அதாவது செய்ய தெரியும், செய்முறை தெரியலாம், உள்ளுக்குள்ளால என்ன நடக்குது என்னன்றத நம்ம வந்து அனுபவம் பண்ணதான் அந்த இன்வால்வ்மெண்ட் வந்து நம்ம பார்த்து அதை வந்து ரிப்பீட்டடா நம்ம பார்க்கணும்னு நினைச்சாலே போதும். சரியா மேடம்? ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். நம்ம இதை வந்து அடுத்த கிளாஸ்ல தொடரலாம் குமார். ரொம்ப சந்தோஷம்.